இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிட்டோம். அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவுக்கு இந்த மசாலாலாம் நாங்கள் போடுறோம். நீங்கள் எவ்வளோ கிலோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் உங்களுக்கு கடையில் வாங்கின கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா 1. இது அவ்வளோ காரம் இருக்குது, அதுதான் நிறையா போடுறோம். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு அரைக்கிற மாதிரி வெங்காய தக்காளிலாம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். தக்காளி பெப்பர் கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ஆமாம், இது ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தயிர் இல்லை லெமன் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். நாங்கள் வந்து தயிர் போடுறோம். வெயில் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தயிர் போடுறோம். நீங்கள் லெமன் கூட போட்டுக்கலாம். நாங்கள் இப்போ லெமன் போடல, அதுக்கு பதில் தயிர் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து 1 ஸ்பூன். அப்புறம் வந்து இது 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் இப்போ போடுறோம். இது வந்து 1 ஸ்பூன். இது வந்து கலருக்கு தான் போடுறோம். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, இது தேவையான போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 1 ஸ்பூன் இருக்குமா. ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம். இது வந்து ஃப்ளேவருக்கு, கலரும் ஃப்ளேவர் நல்லா வரும். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு, 1/2 ஸ்பூன் இருக்குமா. அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போடுவோம். இங்கே இருக்குது சிக்கன். இதுக்கு இந்த அளவுக்கு தான் நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். சிக்கன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுட்டோம். இதில் வந்து வேண்டிய அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அது நம்ம சிக்கனில் மிக்ஸ் பண்ணலாம். அது சரியாக உப்புலாம் சரியாக இறங்காது. நல்லா திக்காக இருக்கணும், பேஸ்ட் மாதிரி. சிக்கன் குழம்பு வந்து எங்கள் அம்மா செய்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் பெப்பர் ஃப்ரை செய்கிறாரு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம 1K கிட்ட இருக்கோம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து விட்டுக்கணும். தண்ணியாக இருக்கணுமா இல்லை கெட்டியாக இருக்கணுமா? கெட்டியாக தான் இருக்கும். நம்ம 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம்ல, உப்போட செக் பண்ணிங்க. இப்போ எங்கள் அப்பா
செக் பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு போடுறாரு. எங்கள் அப்பா கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதான் இரும்புறது தானப்பா. இன்னைக்கு இந்த பெப்பர் ஃப்ரை சாப்பிட்டா எல்லாருக்கும் சரியாக போயிடும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் பாருங்க, இது இதெல்லாம் சட்னி மாதிரி இருக்குது பார்த்தா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து போடணும். தண்ணி கொஞ்சம் இருக்கும், அந்த தண்ணியெல்லாம் இது வடிக்க இது பண்ணிட்டு போடணும். பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் சைடில். ஈரல் கொஞ்சம் இருக்காது, ஈரலும் போடுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்துங்க நீங்களே, எல்லா மசாலா இறங்கிருச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிடணும். உங்களுக்கு லாஸ்ட்டாக செய்யும் போது உங்களுக்கு காட்டுறோம். 1/2 மணி நேரம் ஊறிட்டு பேர் செய்யும் போது காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிக்கி விலாக்ஸ். நான் உங்கள் லிக்கிட்டா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். கடாய் வச்சுருந்தா குக்கிங் தான் நம்ம செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பெப்பர் ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் தூள், நெக்ஸ்ட்டு வந்து கிராம்பு, பட்டை, சோம்பு. இதில் நம்ம வந்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்செல்லாம் காட்டியிருப்பேன் வீடியோவில், அது நீங்கள் பாருங்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து வானல் காஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கீங்க? எண்ணெய் நல்லா சுடட்டும். இது வந்து செய்ய எவ்வளோ நேரம் ஆகும்? இது வந்து ஏற்கனவே நம்ம ஊற வச்சாச்சு பொருள்லாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான். இன்னும் காஞ்சிச்சு. நம்ம இந்த இதெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், கிராம்பு, சோம்பு, பட்டை. இதுக்கு வந்து அந்த இந்த அன்னாச்சி பூ போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அன்னாச்சி பூ இந்த மராட்டி முக்கு அது இல்லை, அதனால நாங்கள் இதே போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம அதிலே கரம் மசாலாலாம் சேர்த்து வச்சுப்போம். அந்த 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 இது அந்த கிளிப்பிங் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணது. வந்து வெங்காய தக்காளி போடுறோம். வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து உங்களுக்கு பொடிசாக அரிஞ்சிருக்கு பாருங்கள். அப்போ தக்காளி கொஞ்சம் நீட்டாக அரிஞ்சிருக்கு, அது வதங்கிரும். கருவேப்பிலை, கொத்தமல்லி போடணும். இல்லை நம்ம லாஸ்ட்டாக தான் போடணும் இறக்கும் போது. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். பாருங்கள், பொடிசாக ஆயிடுச்சு பாருங்கள் வெங்காயம். ரொம்ப பாருங்கள், சிக்கன் மசாலா தடவி வச்சது அப்படியே இருக்குது. இதில் வந்து லைட்டாக இப்போ பெப்பர் போடணும் தானேப்பா? கொஞ்சம் தான் வந்து போடணும் லாஸ்ட்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஃப்ரைனோன்னு கொஞ்சம் ட்ரையாக ஆகும். இது கொஞ்ச நேரம் எதுவும் ஆனால் தான் கொஞ்சம் ட்ரை ஆகும். இப்போ வதங்கினோடனே நாங்கள் நெக்ஸ்ட் இதில் வந்து பெப்பர் போடுறோம். பாருங்கள், கொஞ்சமாக போட்டுக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ நிறைய காரம் வேணுன்னா நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். அவ்வளோதான், அது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வதங்கினோடனே உங்களுக்கு காட்டுறோம். பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பெப்பர் கொஞ்சம் கம்மியாக போட்டனால கலர் இல்லை. நீங்கள் வந்து எவ்வளோ போடணுமோ போட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் பொண்ணு வந்து 2 பீஸை டேஸ்ட் பண்ணி சொல்ல போகுது எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது.
கொஞ்சம் காரம் லைட்டாக இருக்குது. ஸ்பைசியாக இருக்கா? பெப்பர் டேஸ்ட்டு காரம். உப்பு கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன போடலான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய்.